உனக்கு எதுக்குடா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஈரான் நம்ம ஊர் ஸ்டைலில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, இல்லை களை பறிச்சாயா, எங்களோட பெண்களுக்கு மஞ்சள் அறுத்து கொடுத்தாயா அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் வரும்ல. அப்படி சொல்லியிருக்காங்க ஈரான் அமெரிக்காவுக்கு பதில். அது என்ன தெரியுமா? யுரேனியத்தை கொடுக்க முடியாது, எங்கள் நாட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். இது மட்டும் கிடையாது, ஈரானுடைய தலைவர் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை ட்ரம்ப்புக்கு பதிலடியாக கொடுத்துருக்காரு. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் தன்னுடைய உற்ற தோழனாக இருக்கக்கூடிய நெதன்யாகுவுக்கு ஃபோன் பண்ணி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கும் போதே பேரலாக இன்னொரு போரையும் நடத்துறதுக்கான ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குறது ட்ரம்ப்பினுடைய ஸ்டைலு. அந்த வகையில் ஈரான் போரை இப்போ நின்றுகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்ததாக சில நாடுகள் மீது அவர் போர் புரிவதற்கு திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார். அதனுடைய வரிசையை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. கியூபா, இந்த கம்யூனிசம் அப்படிங்கிறது ட்ரம்புக்கு பிடிக்காது, ரைட்டா? ஸோ ரஷ்யாவையும் சீனாவையும் நம்மளால் எதிர்க்க முடியாது. அவங்க வலிமையானவங்க, அவங்கள விட்டுருவோம், அடிப்பாங்க. சரி, வலிமை குறைந்த கம்யூனிச நாடு எது மிச்சம் மீதி இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்த்து கியூபாவை சூஸ் பண்ணுறாரு ட்ரம்ப். ஸோ கியூபா மீது விரைவில் ஒரு தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்னு எதிர்பார்ப்பில் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள்லாம் ட்ரம்ப்பை எதிர்க்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, ரஷ்யா கிட்ட இருந்தும் சீனா கிட்ட இருந்தும் கிடைச்சிருக்கக்கூடிய கப்பல்களை பழுது பார்க்கக்கூடிய பணிங்கிறது இப்போ நடந்துகிட்டு இருக்கு கியூபாவில். இதுக்கு அப்படியே பேரலாக இன்னொரு விஷயம், இந்த இருக்கார் இல்லையா, இவருக்கு பேர் தான் ரவுல் காஸ்ட்ரோ. ஃபிடல் காஸ்ட்ரோ இருக்கார்ல, எங்கே கியூபாவில் அதிபராக இருந்தார்ல, அவருடைய சகோதரர். இவர்கிட்ட கியூபா அரசு ஒரு பொறுப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. எப்போ அப்படின்னா 1996 கொடுத்துருந்தாங்க. பிரதர்ஸ் டு த ரெஸ்கியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன், ரைட்டா? அப்போது அந்த விமானம் பறந்துக்கிட்டு இருக்கும்ல, அப்போது அதில் ஒரு 4 பேர் அமெரிக்கர்கள். அந்த அமெரிக்கர்கள் இறந்து போயிட்டாங்க. அப்போ இறந்து போன அமெரிக்கர்களை இப்போ மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கா. எப்படின்னு கேட்குறீங்களா? இவருடைய பீரியடில் தான் அது நடந்தது. அப்போது அமெரிக்கர்கள் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்த இந்த நபர் மீது நம்ம தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி கியூபா மீது இப்போ போர் புரியறதுக்கு திட்டம் போடுறாங்க. இன்னும் இவர் உயிரோடு தான் இருக்காரு. இவருக்கு வயசு 94. அமெரிக்க நீதித்துறை டிஓஜே புதன்கிழமை இது தொடர்பான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ட்ரம்பினுடைய வேண்டுகோள் இல்லாமல் அமெரிக்கா இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்ததாக கியூபா மீது தாக்குதல் நடத்துவதற்கு அவங்க சில காரணங்களை தேடினாங்க. அதில் ஒரு சூப்பரான காரணம் தான் இது. என்னப்பா, எல்லா தலைவர்களுமே இப்போ சீனாவை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டாங்க. ட்ரம்ப் ஃபஸ்ட்டு போனார், அதற்கு பிறகு ரஷ்ய அதிபர் புட்டின், இப்போது பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபும் போகிறாராம். அங்கே போய் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி விசாரித்தா $5 பில்லியன் அதிகமான மதிப்புள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட போகிறாரு அப்படிங்கிறது தான் செய்தி. வேளாண்மை, உணவு, தகவல் தொழில்நுட்பம், நிதி தொழில்நுட்பம், கைபேசி, மின்கல உற்பத்தி, இப்படி சீனாவில் ப்ரொடக்ட் செய்யப்படக்கூடிய எல்லா விதமான பொருட்களையும் பாகிஸ்தானில் கொண்டு விற்கிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் ஷெபாஸ் ஷெரீப் செஞ்சுட்டு இந்த $5 பில்லியன் சந்தோஷமாக வாங்கிட்டு வர போகிறாரு. ஹாப்பி என்னாச்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஷெபாஸ் ஷெரீப்பினுடைய கதை. நான் இன்னும் உயிரோடு தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ ஈரானுடைய உச்ச தலைவர் முஸ்தபா கமினி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கார். என்ன தெரியுமா? ஈரானுடைய யுரேனியம் கையிருப்பு அப்படிங்கிறது எங்கள் நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், அதை வேறு நாட்டுக்காரனுக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஆரம்பிச்சிட்டிங்களா? நீங்கள் இப்படி சொன்னதுக்கு பிறகு அமெரிக்கா சும்மா இருப்பாங்களா? அவங்க அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போக போகிறாங்க. ஏற்கனவே ஈரான் சுடுகாடாக மாறிவிடும்,
ஈரானை வந்து உலக மேப்பில் இருந்தே அழிச்சு காட்டிடுவோம், கிளம்பணும் அப்படின்னா ஈரானில் மீதி இருக்கக்கூடிய 35% அழிச்சிருவோம். இப்படி ட்ரம்ப் ஏகப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கார். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் முஸ்தபா கமினி ஒரு பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கார். இந்த பேச்சுவார்த்தையை முறிக்கக்கூடிய விஷயம்தான் இவர் பேசியிருக்கார். ஸோ இப்போ பேச்சுவார்த்தை சிக்கலில் இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். சிவகாமி செய்தது தவறா அப்படின்னு பாகுபலி படத்தில் நாசர் சொல்லுவார்ல, அது மாதிரி நெதன்யாகு ட்ரம்ப்பு கிட்ட ஃபோன் பண்ணி 1 மணி நேரம் பேசியிருக்கார். இதில் உலகத்திற்கு நம்ம சொல்ல வேண்டிய செய்தியில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தவறு அப்படிங்கிற வார்த்தை. நெதன்யாகு ட்ரம்ப்பை பார்த்து தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கார். எதை சொல்லியிருப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ட்ரம்ப்பு தொடர்ச்சியாக ஈரான் கிட்ட சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார்ல, அது தப்பு அப்படின்னு சொல்கிறாரு நெதன்யாகு. ஸோ ஃபோனில் அவர் பேசி முடித்ததற்கு பிறகு பொதுவெளியில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது நான் விரும்புவதைத்தான் நெதன்யாகுவும் செய்வார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பதிவு செஞ்சுருக்காங்க. தங்களுக்குள் நல்ல உறவு இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார். பார்ப்போம் நெதன்யாகு என்ன சொல்லியிருப்பார்னு உங்களுக்கே புரியும். ஈரான் மீதான போர் வந்து நடத்துங்க நீங்கள் அப்படின்னு ட்ரம்ப்புக்கு ஆணை போட்டிருப்பார். அப்போது அரசன் ஆணையிட்டால் செஞ்சுதானே ஆகணும். கண்டிப்பாக ட்ரம்ப் அடுத்த கட்டமாக ஈரான் மீது போர் தொடுப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்குது. இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது காலநிலை சம்பந்தப்பட்ட விஷயம், அது தொடர்பான தீர்ப்பு, அதை ஆதரிக்கக்கூடிய தீர்மானம், ஐக்கிய நாடுகள் சபை அதை ஏற்றுக்குச்சு அப்படிங்கிற தகவல். அதாவது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலநிலை மாற்றம் வாழ்வுக்கு அச்சுறுத்தலாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஐசிசி சைடில் இருந்து 141 ஐநா உறுப்பு நாடுகளும் ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. ஐஸ் கட்டிலாம் உருகிட்டு இருக்குல்ல, ஐஸ் மலையே, அதற்கெல்லாம் காரணம் நம்ம செய்யக்கூடிய தப்பு தான் அப்படின்னு 141 நாடுகள் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் செய்தி. சரி, இதெல்லாம் இவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நெதன்யாகு ஒரு குற்றவாளி, இனப்படுகொலையாளர்னு சொல்கிறாங்களே, அதை மற்ற நாடுகள்லாம் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற கொஸ்டினோட வச்சு நான் நிப்பாட்டிடுறேன். நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ட்ரம்ப் நெதன்யாகு ஃபோன் கால் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக ஈரான் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க சைடில் என்ன செய்கிறாங்கங்கிறத CNN மாதிரியான நியூஸ் சேனல் அப்படியே கழுகு பார்வையில் பார்க்குறாங்க. ஈரான் தனது இராணுவ தொழில்நுட்பத்தை அமெரிக்கா எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமாக கட்டமைச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த ரிப்போர்ட்டு CNN கொடுத்துருக்காங்க. மறு கட்டமைப்பு பணிகளுக்காக உளவுத்துறை சமூகம் தொடர்ச்சியாக கண்காணிச்சுக்கிட்டே இருந்த சூழ்நிலையில் அமெரிக்காவோட ஸ்பைஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கண்காணிப்பாங்க. அவங்க நினச்சதை விட ஈரான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து தன்னுடைய இராணுவ கட்டமைப்பை முடிச்சிட்டாங்க. நான் தான் சொல்லியிருந்தேனே, 1 கோடி பேருக்கு மேலே இராணுவத்தில் சேர்வதற்காகவே விண்ணப்பிச்சாங்க அப்படின்னு. ஸோ இது உங்களுக்கான ட்ரைனிங் எல்லாமே கொடுக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணியிருக்காங்களாம். அடுத்த வாருக்கு ரெடி ஆகிட்டாங்க ஈரான். அதுதான் CNN கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட். ஈரான் சம்பந்தமாக அமெரிக்காவை சேர்ந்த அதிகாரிகள் யாராவது பேசாமையா இருப்பாங்க? ஸோ அமெரிக்காவினுடைய ஸ்டீஃபன் மில்லர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா, தொலைக்காட்சியில் ஈரான் ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருக்கு. அது என்ன? அமெரிக்காவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தில் வாலண்டியராக சரணாகதி அடைஞ்சு கையெழுத்து போடுறது. அப்படி இல்லைன்னா நவீன வரலாற்றிலேயே இதுவரைக்கும் பார்க்காத ஒரு தண்டனையை அமெரிக்க இராணுவத்திட்ட இருந்து எதிர்கொள்கிறது. இது 2 தான் அவங்களுக்கான வழின்னு சொல்லியிருக்காரு. ஐயா, இதெல்லாம் தெரியும்யா, யார் அட்டாக் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு என்ன பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஹிஸ்புல்லா எப்போவுமே விளையாட்டு பசங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி சில சம்பவங்களில் ஈடுபடுவாங்க. அந்த வகையில் இஸ்ரேலிய IDF படை வீரர் ஒருத்தரை போட்டு பொலந்தெடுத்து அவரை அப்படியே துண்டு துண்டாக ஆக்கி அப்படியே இஸ்ரேலுக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான காட்சிகளையெல்லாம் நம்ம ப்ளே பண்ணி பார்க்க முடியாது. மனசுக்குள்ளேயே நீங்கள் அது காட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து பார்த்துக்கோங்க. இஸ்ரேலிய படை வீரர்களையும் இராணுவ உபகரணங்களையும் ஆளில்லாத விமானங்கள் மூலம் ஹிஸ்புல்லா வந்து வேட்டையாடக்கூடிய காட்சிகளை ஒரு வீடியோ வந்து சொல்லுது. ஸோ வானத்திலிருந்து பறவைகளால் படையெடுத்து வந்த இராணுவம் அளிக்கப்பட்ட ஒரு குரான் கதை சொல்கிற மாதிரியான ஒரு வீடியோ, அது தொடர்பான வாய்ஸ் அதோட சேர்த்து வந்து ஒரு ஆள் இல்லாத விமானம் வருது. நீங்கள் உக்ரைன்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த FPV ட்ரோன் அது வந்து அட்டாக் பண்ணும் மனுஷன் மேலேயே, பக்கத்தில் வந்து பறவை மாதிரி பறந்து டம்முன்னு வந்து வெடிக்கும்ல, அது மாதிரி செஞ்சுருக்காங்க. இதுக்கான ஆயுதங்கள்லாம் இவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு இப்போ இஸ்ரேல் யோசிச்சுட்டு இருக்காங்க. ட்ரம்ப்பு ஈரானு, கியூபா அதெல்லாம் தாண்டி இப்போது கனடா பற்றியும் பேசியிருக்காரு. என்ன தெரியுமா?
எனக்கு கனடாவை ரொம்ப பிடிக்கும், ஐ லைக் கனடா அப்படின்னு சொல்லியிருக்கார். அதோட நின்றாரா? கிடையாது. அமெரிக்காவால் ஆண்டுக்கு $200 பில்லியன் அளவிற்கு ஒரு நாட்டுக்கு மானியம் வழங்கி கொண்டிருக்க முடியாது. கனடாவை மையப்படுத்தி பேசுகிறார். இவங்க மானியம் கொடுக்குறாங்க. அதனால 51வது மாகாணமாக கனடா வந்து வெகு விரைவாக தன்னை அமெரிக்காவோடு இணைச்சிக்கணும். அப்படின்னா ஓகே. இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். தேவையில்லாத போர் வரும், பார்த்து இருந்துக்கோங்க ஜாக்கிரதையா அப்படின்னு இப்போது கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டருக்கு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு. அண்ணன் வரப்போறாரு, சிறப்பான சம்பவங்கள் சில செய்ய போறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ டெஹ்ரானுக்கு டைரக்டா பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி முனீர் அவர்கள் பயணம் மேற்கொள்ள இருக்காராம். பஞ்சாயத்தை முடிக்கிறதுக்கு நானே வர்றேன் அப்படின்னு அவர் களமிறங்கியிருக்கார். ஏற்கனவே இவர் அனுப்பிச்சு விட்டு பாகிஸ்தானுடைய ஒரு முக்கியமான நபர் வந்து ஈரானுக்கு போய் அவர் தான் 14 பாயிண்ட் ப்ரொபோசலை வந்து அமெரிக்கா கொண்டு போய் கொடுத்தார். ரைட்டா? இப்போ முனீரே டைரக்டா போய் கடைசி கட்ட தூது, இதுதான் இறுதி தூது. இதுல சரியாக வந்து பேச்சுவார்த்தைகள் முடியல அப்படின்னா கண்டிப்பா வார் வந்து நடக்கும். ஸோ டெஹ்ரானுக்கான ஒரு புதிய செய்தியை இப்போ முனீர் அவர்கள் எடுத்துட்டு போக போறாரு. வித்தின் 2 டேஸ்ல என்ன நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிடும். அலர்ட்டா இருங்க. நானும் தான், நீங்களும் தான். என் கையெழுத்து மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.